வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு மாநில தலைவர் ஜெயபால். சரி, இன்றைய கூட்டத்தினோட நோக்கம் எங்க? எங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2022 எங்களுக்கு மின்சார கட்டணம் தொடர்ந்து வருஷம்ங்க 2022, 2023, 2024 இந்த 3 வருஷமும் கிட்டத்தட்ட 59.61% கிட்டத்தட்ட 60% எங்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. இந்த மின் கட்டணம் மட்டும் உயரலைங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிலை கட்டணம், பிக்ஸ்டு சார்ஜ், இந்த ரெண்டுமே ஏற்றிருக்காங்க. எங்களுக்கு பிக்ஸ்டு சார்ஜ்னு பாத்தீங்கன்னா எல்டிசிடி லைன், அதாவது 112 கிலோவாட் இருக்கவங்களுக்கு எங்களுக்கு 30 ரூபா 35 ரூபா வருஷம் ஏற்றிட்டு இருந்தது. 2022 ஆட்சி பொறுப்பு எடுத்த பின்னாடி எங்களுக்கு பாத்தீங்கன்னா 160% உயர்த்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 157 ஆச்சுங்க. அப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60, 65, 62 இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 வருஷமா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இவ்வளவு கட்டணங்கள் 59% மேல உயர்ந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதே மாதிரி ரூப்டாப் சோலாருங்க. ரூப்டாப் சோலாரை பத்தி இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே எங்களுக்கு நெட்வொர்க் மேல ரூப்டாப்புக்கு நெட்வொர்க் சார்ஜ் வாங்குறது இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தான் வாங்குறாங்க. ஒரு யூனிட்டுக்கு ₹1. இது எல்லாமே கடந்த 2022 நாங்கள் 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி அதில் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் அன்பரசு அவர்கள் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு ரூப்டாப் சோலார் பொறுத்த வரைக்கும் ஒரு 76 பைசா எனக்கு குறைச்சி கொடுத்துருந்தாருங்க. இப்போ ஹெச்டி லைனுக்கு அது செய்யலை. அதனால் அரசு கிட்ட நாங்கள் முறையிட்டு இருந்தது என்னன்னா 2 பேத்துக்கும் எல்டி அண்ட் ஹெச்டி 2 பேத்துக்குமே நெட்வொர்க் சார்ஜ் எடுக்கணும்னு கேட்டிருந்தோங்க. அது செயல்படுத்தாதனால உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோர்ட்டில் எங்கள் சார்பு சங்கங்கள் வழக்கு தொடுத்திருந்தாங்க. கடந்த டிசம்பர் மாதம் நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நெட்வொர்க் சார்ஜஸ் கட்டணத்தை ரத்து பண்ணிடுங்க, ஏற்கனவே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதை மேல்முறையீடு மீண்டும் மின்சார வாரியம் செஞ்சு ஒரே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சு அவருக்கு மட்டும் தடை வாங்கியிருந்தாங்க. மற்றவங்களுக்கு யாருக்கும் தடை இல்லைங்க. அது ஏற்கனவே இருந்த அமலில் நீதியரசர் என்ன கொடுத்துருந்தாரோ அது அமலில் இருந்தது. ஆனால் மின்சார வாரியம் அதை தவறுதலாக மீண்டும் எங்கள்கிட்ட மறுபடியும் வசூல் பண்ணாங்க. அது வசூல் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் புது சேர்மன் போய் பார்த்துங்க, அவர்கிட்ட நாங்கள் முறையிட்டோம். முறையிட்டதன் பேரில் அவர் இந்த மாதத்துல கழிச்சாரு. ஆனால் என்னன்னா மறுபடியும் அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, மேல்முறையீட்டுக்கு மின்சார வாரியம் பண்ணி எல்லாத்துக்குமே தடை பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வர்ற மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் எங்கள் வழக்கு வருதுங்க. தமிழக முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு நற்பெயரை பெற்றிருந்தாலும் இந்த தொழில்துறைக்கு தேவையான இந்த மின்சாரங்கிறது ஒரு அடிப்படைங்க. இந்த அடிப்படையே அவர் அவரோட கவனத்துக்கு போகலைங்கிற எங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களோட கோரிக்கை மனுக்களை நாங்கள் அவருக்கு அனுப்பிச்சிருந்தோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 2022, 23, 24 3 வருஷம் தொடர்ந்து வரலாற்றில் இல்லாத வகையில் நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க. இந்த 2025 அதை மாதிரி ஏற்ற வேண்டாம். அதனால எங்களுக்கு இந்த தடவை சலுகை கொடுங்க. போட்டி மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள் இங்கே தொழில் தொடங்குறதுக்கு எங்கள் மாநிலத்துக்கு வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி சமயங்களில் இங்கே ஏற்றினீங்கன்னா நாங்கள் இங்கிருந்து தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை வந்துடும். எத்தனையோ நலத்திட்டங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்கள, இந்த மின்சாரத்தை மட்டும் நீங்கள் பார்க்காம இருக்கிற மாதிரி நாங்கள் கவலைப்படுறதுனால நீங்கள் இதை செஞ்சு உடனடியாக மின்சார வாரியத்துக்கு உடனடி உத்தரவிடுங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருந்தோங்க. எத்தனையோ நலத்திட்டங்கள் நீங்கள் செஞ்சீங்க. எங்களுக்கு இந்த முறை 2025 உயர்த்தப்பட வேண்டிய கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோமுங்க. இது எங்களோட முக்கியமான கோரிக்கை. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 46 லட்சம் எம்எஸ்எம்இ இருக்கிறோம். இதில் 11,69,000 பேர் தான் உற்பத்தி துறையில் இருக்கும். மீதி இருக்கவங்க எல்லாம் சேவை துறையில் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் சேவை துறையில் இருக்காங்க. இதுல மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் 85%. இதுல மீதி பாத்தீங்கன்னா அதாவது 0 to 50 கிலோவாட் இருக்கவங்க பாத்தீங்கன்னா 85% இருக்காங்க. அதுல அதே மாதிரி 100 to 112 கிலோவாட் இருக்கவங்க பாத்தீங்கன்னா 8%. இந்த 112 இருந்து 150 இருக்கவங்க பாத்தீங்கன்னா வெறும் 20.25% தான் இருக்காங்க. அதனால அரசு இந்த எல்டிசிடி எல்டிசிடியில அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தொழில்துறை கிட்டத்தட்ட 3,50,000 கனெக்ஷன் இருக்குது. இதுல 2 கோடி பேர் நேரடியாக வேலை வாய்ப்புகள் பெறாங்க. இந்த உற்பத்தி துறை சேர்ந்த தமிழகத்தில் முதலமைச்சரோட கனவு என்னன்னா, நாட்டிலேயே அதிகமான உற்பத்தியையும் அதிகமான தொழில் வளத்தையும் நாங்கள் கொண்டு வரோம். அவரோட கனவு திட்டத்துக்கு அமைச்சர் பெருமக்களும் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே தமிழக தொழில்துறையோட கஷ்டங்களை புரிஞ்சுட்டு இனியா
இனியாவது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு இந்த நேரத்தில் தருணத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. நன்றிங்க. அதே மாதிரி மத்திய அரசு கிட்ட எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குங்க. சர்வதேச நாடுகளுக்கு இணையான தொழில் கொள்கையும் அதே மாதிரி இந்த மாநிலங்களுக்கு இடையிலான தொழில் கொள்கையும் அனைத்தையுமே ஒரே சீராக கட்டுப்படுத்தி கொடுக்குமாறு இந்த தருணத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி.